ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். ஸோ ரேஷன் கடைகளில் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட்டை குறித்த சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக காண இருக்கோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்றதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையை பற்றிய ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்குங்க. ஸோ முதல்லையே சொல்கிறேன், தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை இதை பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்பட்டுவது. கடந்த இதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, நவம்பருக்குள்ளார முடிச்சிட்டாங்க. நவம்பர் மற்றும் டிசம்பர்களில் ரேஷன் கடையில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டு வந்ததுங்க. இந்த நேரடியான நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட பிறகு இன்னும் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலை. ஏன் இந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் ரேஷன் கடைகளில் குற்றங்கள் சாட்டியிருக்காங்க. ரேஷன் கடைகள் மீது பல்வேறு தரப்பட்டவர்கள் சரிங்களா. ஸோ எப்போ சார் எங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவீங்க, என்னைக்கு ரிசல்ட்டு வரும், இந்த ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பமாகவும் குளறுபடியாகவும் இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையாடு தான் வந்துருச்சு பாருங்கள், சற்று முன் இன்னும் 5 நிமிடங்களில், இன்னும் 10 நிமிடங்களில், இன்னும் 2 நிமிடங்களில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எதை பற்றின்றது ஒரு முக்கியமான தகவல்கள் ரெடியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேஷன் கடையோட ரிசல்ட்டை குறித்து ஒரு சில முக்கிய தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்குது. ஸோ இன்று இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் ரிசல்ட்டு பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக நமக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ மக்கள் அனைவருமே எல்லாருமே எதிர்பார்த்துருக்கீங்க இந்த ரேஷன் கடைகள் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜ். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஓப்பன் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டுமே இல்லாமல் செலக்ட் ஆகியிருக்கிற, அதாவது 38 மாவட்டத்திலுமே செலக்ட் ஆகியிருக்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா எதன் மூலயமா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விகள் மேலே இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மெயிலு இல்லைனா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆக 100% வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, அதிகாரிகள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க, நாங்கள் எல்லா பேர் ரிசல்ட்ஸ் எல்லாமே அனுப்பிட்டோம், ரேஷன் கடை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேலைகள் எல்லாமே முடித்து விட்டனர், இன்னும் சிறிது நாட்களில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நாங்கள் ஒரே நேரத்தில் ஒரே கட்டத்தில் பப்ளிஷ் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதற்கு உண்டான அப்டேட்கள் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ இந்த ரேஷன் வேலை ஓகேங்களா, அதுவும் ஒரே கேள்வி தான், இந்த ரேஷன் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்படி நாம் டவுன்லோட் பண்ணுறது, இதை தாங்க நிறைய பேர் ஒரே கேள்வியாக கேட்குறீங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்படி சார் நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம், ரேஷன் கடையில் எப்போ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாலும் அடுத்தடுத்த முக்கிய தகவல்கள் நமக்கு வெளியிடுறாங்களே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்ம எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு குழப்பமாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தை வாரியாக லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்தந்த மாவட்டத்துடைய நபர்களை கிளிக் பண்ணி உங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வமான அப்டேட் பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு பெறப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஒரு மாவட்டத்திற்கான ரேஷன் கடை முடிவு சரிபார்க்க வேட்பாளர் அந்த மாவட்டத்திற்கான டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே அவங்க பார்த்தால் மட்டும்தாங்க தெரியும். தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் நவம்பர் மற்றும் டிசம்பர் 2024 நடத்தப்பட்டதுங்க. ஸோ அதோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஆர்பியை நமக்கு கூறிட்டாங்க. அமைச்சர் பெரியகரப்பன் அவர்களும்
இதற்குண்டான தகவல்களை குறிப்பிட்டாங்க. விற்பனையாளர் போஸ்டிங்கும் சரி, கட்டுநர் போஸ்டிங்கும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ படித்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் நம்ப தேவையில்லை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இந்த மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தகவல் வந்திருக்குங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் முன்னணியில் இருக்காங்களோ அவங்களுடைய பட்டியல்கள் எடுத்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையில் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் உள்ளே வருவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டுமே இல்லாமல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளர்கள் போஸ்டிங்கும் சரி, கட்டிங் போஸ்டிங்கும் சரி, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் நிறைய சிஸ்டமேட்டிக்காக வைத்திருக்கிறதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமேட்டிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் வாயிலாக மட்டும்தான் வெளியிடப்படும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க டோட்டலாக எதிர்பார்க்குற ஒரே விஷயம். ஏன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸை நாங்கள் வெளியிட்டால் கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையை உடனடியாக குறைக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் அதிக அளவு காலி பணியிடங்களும் நாளுக்கு நாள் நிலவிட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் கூடுதலான காலி பணியிடங்களை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சில முடிவுகளும் ஏற்கப்பட்டு வருதுங்க. இந்த தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜ் பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விளம்பரத்தை அக்டோபர் 9, 2024 வெளியிட்டப்பட்டது. ஸோ விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நவம்பர் 7, 2024 வரை டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு 2025க்கான விண்ணப்ப படிவத்தை காலக்கெடுவிற்குள் அல்லது அதற்கு முன் சமர்ப்பித்த நபர்கள் அந்த தகுதி தேர்வை அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் நேர்காணல்களுக்கு தேர்ந்தெடுத்து கொள்ளப்படுவர். தேர்வு செயல்முறையின் ஒரே கட்டம் நவம்பர் மற்றும் டிசம்பர் 24, 2024 நடத்தப்பட்டதுங்க. ஸோ இந்த இந்த 2 பதவிகளுக்கு உண்டான ரிசல்ட்டு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிடப்படும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்களுடைய எதிர்பார்ப்பு மாதிரி தமிழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் வரும். ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற காலி பணியிடங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேக்கன்சிஸ் தற்சமயம் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு 2024க்கான முடிவுகள் டிஆர்பியின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும். ஒரே கட்டத்தில் பங்கேற்ற நபர்கள் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியிடங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பிறகு பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஆவண சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்ன்றதையும் அவங்க குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்கும் சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன், ஓகேங்களா, 2025 ரேஷன் கடையோடைய முழுமையான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகுவதற்கு இன்னும் 1 மாத காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பகுதி நேர அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வெளியிடலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார தமிழக அரசுடைய ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸு விரைவில் பப்ளிஷ் ஆகுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.